السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்றைய தினம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான். அதே போன்று நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நல்ல முடிவை ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு துஆ. இந்த துஆவை நாமும் ஓதுவோம். இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய அனைத்து காரியங்களையும் அவன் சீராக்குவான். சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருவான். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அபுதுக வபுனு அபதிக வபுனு அமதிக நாசியதி பியதிக் மாலின் ஃபி ஹுக்முக அதுலுன் ஃபி கதாஉக அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக் சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக் أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم إني عبدك وابن عبدك وابن عمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். சில ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதி பிரார்த்தனை செய்ததாகவும் வந்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த துஆவை ஓதலாம். ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.